நீண்ட இடைவெளிக்கு பிறகு மோகன் நடித்த ஹரா திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியானது. கோவை கற்பகம் சினிமாஸ் திரையரங்கில் கோவை நண்பர்கள் குழுவினர் படத்தை பார்த்து உற்சாகம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மைக் மோகன் என அழைக்கப்பட்ட வெள்ளி விழா நாயகன் மோகன் மீண்டும் நாயகனாக நடித்துள்ள படம் ஹரா. கோவையைச் சேர்ந்த மோகன்ராஜ், ஜி மீடியா, ஜெயஸ்ரீ விஜய் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தை இயக்குனர் விஜய் ஸ்ரீ ஜி இயக்கியுள்ளார். ஆக்சன் த்ரில்லராக உருவாகி உள்ள இந்த படத்தில் யோகி பாபு, சாருஹாசன், சுரேஷ் மேனன், வனிதா விஜயகுமார், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்நிலையில் ஹரா திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியான நிலையில் கோவை நூறடி சாலையில் உள்ள கற்பகம் சினிமாஸ் அரங்கில் ஹரா படம் வெளியானது. காலை முதலே பொதுமக்கள் ஆர்வமாக திரையரங்கிற்கு வந்த நிலையில் கோவை நண்பர்கள் குழுவினர் ஹரா படத்தை அனைவரும் இணைந்து கண்டு ரசித்தனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையில் நடித்த மோகனை கண்டதும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும், மேலும் ஹரா படம் நல்ல ஆக்ஷன் படமாக, அப்பா மகளின் பாசத்தை வெளிப்படுத்தும் படமாக இருப்பதாக தெரிவித்தனர். படத்துக்கு ரஷாந்த் அரவிந்த் இசையமைத்து ஒளிப்பதிவை பிரகத் முனியசாமி மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சில்வர் ஜூப்ளி ஸ்டார் திரு மோகன் சார் அவர் நடித்த ஹரா திரைப்படம் வெகு சிறப்பாக இன்னைக்கு உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 35 தேட்டருக்கு மேலே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அனைத்து தேட்டர்லேயும் மக்கள் கூட்டம் பயங்கரமாக சேர்ந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் சாருக்கு பார்த்தீங்கன்னா 70-80 காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிக பெருமக்கள் பெரிய லெவலில் இருக்காங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு முண்டியடிச்சு இன்னைக்கு எல்லா தேட்டரையும் ஃபுல் பண்ணியிருக்காங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது. இத்தனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இன்னைக்கு படம் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துருக்கோம். வெகு சிறப்பாக இருக்குது. பயங்கர சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு. திரு மோகன் சாரை எல்லாருமே மைக் பிடிச்சி தான் எல்லோரும் பார்த்துருப்போம். இன்னைக்கு அவர் முதல் முறையாக துப்பாக்கி வச்சு கையில் மிரட்டியிருக்கார் எல்லாத்தையும். வேறு லெவலில் இருக்குது படம். இன்னைக்கு எங்கள் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நடிகர்கள் கோவையிலேயே படமாக்கப்பட்ட இந்த படம் வெகு விரைவாக எல்லா ஊர்லேயும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. எங்கள் ஆளுகள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ரிசல்ட்டுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் எல்லா தேட்டர்லேருந்தும் ப்ரெஸ் மீட் நடந்துட்டுருக்கு. இன்னும் சாயந்தரம் புரூக் ஃபீல்ட்ஸு, ஃபன் மால், அது மாதிரி எல்லா மால்லையும் சாயந்தரம் பார்க்கறதுக்கு இருக்கோம். இன்னும் மோகன் சாரோட ஃபேன்ஸு எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் பயங்கர ஆதரவோடு பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் இதில் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு திரு விஜய் ஸ்ரீ ஜி டைரக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கோவை மோகன்ராஜ் அவர் ப்ரொடியூசர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு சகலமும் ஒர்க்கு கொடுத்த இந்த டீம் அனைவருக்கும், ஹரா டீம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம். நன்றி.